ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃபேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே இன்னைக்கு எடுத்த ஒரு vlog தான். சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா, முந்தின நாளே பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஊற வச்சாச்சு. அரிசியும் பருப்பும் காலையில் மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு. காலையிலேயே மாவு அரைச்சிட்டோம்னா அடுத்து அப்படியே வேலைகள்லாம் கண்டினியூ பண்ண கரெக்டாக இருக்கும்னால எப்போதுமே மேக்ஸிமம் வந்து நைட்டி ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிருவேன். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அரைச்சி வச்சாதான் ஈவினிங்குள்ளே நல்லா புளிச்சு மறுநாள் நம்மளுக்கு இட்லி சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டுட்டு உளுந்து வெந்தயமும் ஊற வச்சிருந்தேன், அதை போட்டு அரைக்க போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிடலாம். தண்ணி எப்போதுமே சூடு பண்ணும்போது ஒன்று சீரகம் சேர்ப்பேன் அல்லது புதினா ஏதாவது ஒவ்வொன்று சேர்த்து வைக்கும்போது அதோட தண்ணியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வாயில் எந்த ஒரு நாத்தம் எதுவுமே இல்லாமல் நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி சூடு பண்ண வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைடில் பாசிப்பருப்பு முதல் நாளே ஊற வச்சு வச்சிருந்தேன் நைட்டு. அப்புறம் மறுநாள் காலையில் அவிக்க குக்கரில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் வந்து ஊற வச்சு வச்சோம்னா விசில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா உளுந்து சூப்பராக மாவு நல்லா பொங்கி ரெடி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் உளுந்த அரைச்சி எடுத்துட்டோம்னா அடுத்து அரிசியை போடும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம உளுந்து அப்படி கையில் எடுத்து அப்படி தட்டும் போது நம்ம கையிலேருந்து ஈஸியாக வரணும். அந்த அளவு இருந்துச்சுனாலே அதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இட்லியும் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். உளுந்த வலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டுறோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரேசன் அரிசி தான் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எதுவுமே சேர்க்கல. நார்மல் ரேசன் அரிசியும் உளுந்து வெந்தயம் அந்த 3 பொருள் வச்சு அரைக்கும் போது இட்லி அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல முருகலாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அரிசியை போட்டு அரைக்க போட்டாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு சூப்பராக வெந்துருச்சு. பாசிப்பயிறு வெந்ததுக்கப்புறம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றி அலசி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னதான் பாசிப்பருப்பு வந்து குழஞ்சி இருந்த மாதிரி நல்லா வெந்தாலும் நம்மளுக்கு அப்படி எடுக்கும்போது தண்ணி ஊற்றி இப்படி ஃபில்டர் பண்ணும்போது நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட்டு, அப்புறம் பாசிப்பருப்பு சுண்டல், பழம், நாட்டு சக்கரை, அப்பளம் தான். இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புட்டுன்னா தேங்காய் பூ சீனி போட்டு தான் சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா என் மாமியார் வந்து எப்போதுமே புட்டு வச்சாங்கன்னா பாசிப்பயிறு சுண்டல், அப்புறம் பழம், அப்புறம் பால் வைப்பாங்க, சீனி, அப்பளம் எல்லாமே இருக்கும், தேங்காய் பூலாம் போட்டு. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டேஸ்ட்லேயே சாப்பிட ஆரம்பித்தேன். அதனால் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா புட்டு வச்சாலே இந்த இது எல்லாமே வச்சு கொடுத்தோம்னா என் பசங்களும் சாப்பிடுவாங்க, என் வீட்டுக்காரரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கனால அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு அவிச்சு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்குல்ல, நான் வந்து கடையில் உள்ள பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே திரிச்ச மாவாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நம்ம புட்டு மாவுத்துக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா புட்டுக்குள்ளையும் வேக வைக்க போகிறேன், இட்லி பாத்திரத்துலையும் வேக வைக்கிறேன். இப்படி ரெண்டையும் ஒரே அடுப்பில் வேக வைக்கும் போது ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் புட்டுக்கொலையில் அந்த சில்லு உள்ளே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு அதுக்கப்புறம் புட்டு மாவு, அடுத்து தேங்காய் பூ, அடுத்து புட்டு மாவு, அடுத்து தேங்காய் பூன்னு மொத்தம் 2 லேயர் மட்டும் மாவு வந்து வச்சுட்டேன். இப்படி அடியிலையும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு தேங்காய் பூ வைக்கும்போது அந்த புட்டு வந்து ஈஸியாக சூப்பராக வெந்து கிடைக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும், புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழல் புட்டு வந்து எனக்கு செய்யவே வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி உள்ளே எந்த அளவுக்கு ஸ்டீம் ஆகி வேகுது, எவ்வளோ டைமும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதனால இப்போ புட்டுக்குழல் செய்யறது ரொம்பவே ஈஸி ஆயிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ புட்டுக்குழல் பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம புட்டுக்குழல் மேலே வைக்கிறதுக்குள்ள அதை வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிடுவோம். மீதி இருக்கிற மாவை பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் 2 தட்டிலையும் போட்டு துணி போட்டு மாவு உள்ள வச்சு அந்த இட்லி தட்டு துணி இருக்குல்ல அந்த துணியை வந்து அப்படி லைட்டாக கவர் பண்ணி வேக வைங்க. அப்போதான் நமக்கு அடியில இருந்து அந்த மேல உள்ள தட்டுல இருந்து தண்ணி எதுவுமே விழாம நம்மளுக்கு சூப்பராக புட்டு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இது சைடில் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா அரைச்சாச்சு. இட்லிக்கு எப்போதுமே அரைக்கும் போது அரிசியை வந்து வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு கையில் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி உளுந்து 2யும் வலிச்சு எடுத்து பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து உப்பு எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன், நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் புட்டு எடுக்கும் போது கையில் ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா புட்டு வந்து ஈஸியாக வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டுக்குழலில் உள்ளதையும் எடுத்து காமிக்கிறேன், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள்.
அந்த புட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கும் போதே அது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். பசங்களுக்கு இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் இட்லி தோசை சப்பாத்திக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் புட்டுலாம் வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இல்லை பச்சரிசி மாவு வந்து நெஞ்சு சளி இது எல்லாமே இறக்கிரும்பாங்க. அதனால் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து புட்டுமே நான் வந்து வச்சு கொடுத்துருவேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. புட்டு வச்சு நாட்டு சக்கரை, அப்பளம், அப்புறம் வாழைப்பழம் வந்து நேந்திர பழம் இருந்துச்சு. அதனால் பழுத்த பழமாக இருந்தாலும் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாசிப்பயிறு சுண்டல். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியான வேலைகளை அடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு சண்டே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கமோ அதை விட ஜாஸ்தியாக தான் வேலை இருக்குன்னே சொல்லலாம். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான்வெஜ் செய்கிறது எல்லா வேலைகளுமே இருக்கும். ஆனால் நைட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் தோசையோ சப்பாத்தியோ போட்டு அந்த கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் என்ன வச்சுருக்கோமோ அதை வச்சு சாப்பிடலாம். பசங்களோட ஸ்கூல் பேக் எல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சுனால லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாமே கைட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிடுவேன். அப்படி போட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்து காஞ்சிரும். அப்படிங்கிறனால அதை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா ரசம், சாப்பாடு, அப்புறம் மட்டன் சாப்ஸு, அப்புறம் மட்டன் லிவர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து பெப்பர் ஃப்ரை தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். சாப்ஸ் வந்து நான் என்றைக்குமே செஞ்சது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண அதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பசங்கள்லேருந்து எல்லாருமே தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க நைட்டுக்கு. அதனால கிரேவி எல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அடுத்து ஒரு 10 போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதோட 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக தேங்காய் துருவி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோங்க. இந்த தேங்காயையும் சேர்க்குறோம்னா ஒரு கிரேவினஸ் வந்து நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்தக்கன மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள். நான் என்ன குழம்பு வச்சாலுமே, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு வச்சாலுமே இந்த குழம்பு தூள் வந்து கண்டிப்பாக சேர்ப்பேன். இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக எடுத்து கொடுக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். மட்டன் சாப் செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஆயிலெலாம் நல்லா மேலே படந்துடும் போது டேஸ்ட் உண்மையே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா வந்து கிள்ளி போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சாப்ஸ் வந்து சேர்த்துக்கிடலாம். கடைகளில் சாப்ஸுக்கு உள்ள கறினே கேட்டாலே அவங்க கொடுத்துருவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் சாப்ஸ்குள்ள கறியை வந்து நல்லா சுருளை வதக்கிக்கிடணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கும் போது மட்டன்லேருந்து தண்ணி வந்து வெளிவரும். அதனால எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு என்ன அளவுக்கு உப்பு தேவையோ இந்த அளவுக்கு உப்பையும் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கிடலாம். மசாலாவை பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக கிடைக்கும். சாதத்துக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். மசாலாவும் கறியும் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலாவோட நல்ல கறி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சாப்ஸுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கிரேவியாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 7லேருந்து ஒரு 8 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போதுமே மட்டன் வாங்கினீங்கன்னா எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் வச்சுக்கோங்க. நான் குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சாதான் இங்கே கிடைக்கிற மட்டன்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 8 விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரல் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா, அதுக்குள்ள வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நீல இலவாக்க கட் பண்ணி அதை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிடுறேன்.
இதில் வேறு எந்த ஒரு கரம் மசாலா ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கல. எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதோட சேர்த்துக்கிடலாம். ஈரல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்யுங்க. ஈரல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஈரல் சாப்பிட்றதுனால ரத்தம் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்க, அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ ஈரல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டுக்கிடுவோம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே சுருளை பரட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஈரல் வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆயிரும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம், வாசனைக்கு போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாடை வரும்பாங்க, அந்த வாடை வந்து பிடிக்காதும்பாங்க. அப்படி பிடிக்காதுங்கிறவங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபைனலாக மிளகுத்தூள் மல்லித்தலை எல்லாமே போட்டு கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கு, அது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நான் நல்லாவே க்ரீமியாக நல்ல திக்கான கிரேவியாக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதில் மேலே மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் சாப்ஸ் வந்து ரெடி. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸோடலாம் அந்த சாப்ஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரலும் சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டு வத்தி ரெடி ஆயிருச்சு. நமக்கு அப்படியே கைட்டு வந்து கட் பண்ணி பார்த்தாலே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 2 சம அளவு எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணிக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது இன்னுமே ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நல்லா உரல்ல போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மிளகு வந்து நல்ல எண்ணெயில் பரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் ஈரல் வந்து ரெடி ஆகிருச்சு. இது ஒயிட் ரைஸோடலாம் சேர்த்து அப்படி பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. இந்த வீக்கோட சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக புட்டு, சுண்டல், நாட்டு சக்கரை, பழம், அப்பளத்தோட வச்சு தேங்காய் பூலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் லஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், அப்புறம் மட்டன் சாப்ஸ், மட்டன் ஈரல் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிட்டாச்சு. சண்டேவை சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.